வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். ரம்ஜான் தொடர் விடுமுறை. ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம். படகு இல்லத்தில் நீண்ட வரிசை. ரம்ஜான் தொடர் விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் தற்போது திரளாக குவிந்துள்ளனர். குறிப்பாக உதகை படகு இல்லம் பகுதியில் அதிக அளவில் பயணிகள் திரண்டதால் அங்கு பண்டிகை காலத்தை ஒட்டிய பரபரப்பு நிலவியது. இதமான காலநிலை மற்றும் மழைக்கு பின் உருவான குளிர்ச்சியான சூழல் காரணமாக சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் படகு சவாரியில் ஈடுபட்டு மகிழ்ந்தனர். பெடல் படகுகள் மற்றும் மோட்டார் படகுகளில் பயணம் செய்ய நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உருவானது. சில நேரங்களில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருந்து பயணிகள் படகு சவாரி அனுபவித்து மகிழ்ந்தனர். ஏரிக்கரையில் நின்று இயற்கை அழகை ரசிக்கும் காட்சிகள், குழந்தைகள் உற்சாகமாக ஓடி விளையாடுவது, இளைஞர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்வது போன்றவை இடம்பெற்றன. மழையால் மேலும் பசுமை தழைத்த சூழல், ஏரியின் அமைதியான நீர்முகம், மெல்ல வீசும் குளிர்காற்று ஆகியவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. வெயிலிலிருந்து தப்பிக்க வந்தோம், ஆனால் இங்கு கிடைத்த குளிர்ச்சி மற்றும் இயற்கை அழகு எதிர்பார்த்ததை விட அதிகம் மகிழ்ச்சி அளிக்கிறது என சுற்றுலா பயணிகள் பெரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ரம்ஜான் விடுமுறை காரணமாக வருகை அதிகரித்துள்ளதால் அடுத்த சில நாட்களிலும் ஊட்டியில் சுற்றுலா கூட்டம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊட்டி படகு. இந்த படகுலத்தில் குழந்தைகள் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மோட்டார் படகுகள், மிதிவண்டி படகுகள் என அனைத்து படகுகளிலும் நீண்ட வரிசையில் காட்டியுள்ளனர். தங்கள் குடும்பத்துடன் ஊர்வலம் அடைந்து வருகின்றனர். தற்போது ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு தொடர் விடுமுறை காணப்படுவதால் நேற்றும் இன்றும் கூட்டம் அலைந்தது. மிக நீண்ட வரிசையில் இன்று காத்திருந்து மோட்டார் படகு, மிதி படகுகளில் பயணம் செய்து சுற்றுலா பயணிகள்